வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலியில் சாங் 60யோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சாங் 60 மற்ற சாங்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் அவர் அந்த குழந்தைங்களுடைய அந்த குழந்தைத்தனம், அந்த எளிமை, எதை பற்றியுமே கவலைப்படாத, வருத்தப்படாத, பயப்படாத ஒரு பருவத்தை பற்றி தான் அதில் எழுதியிருக்காரு. என்னென்னா குழந்தைங்களாம் கடற்கரையில் அழகாக சத்தம் போட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க மேலே இருக்கிறதெல்லாம் பறந்து விரிஞ்ச வானம். அதே மாதிரி பக்கத்துலேயே கடல். அப்படியே என்கிட்ட நெல், அந்த அலைகள்லாம் ஒன்று ஒன்று அவங்கள கூப்பிட்ற மாதிரி ஒரு கடல். இங்கே அந்த குழந்தைங்களாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடுறாங்க, கத்துறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வளர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த குழந்தைங்களும் அது தொடக்கூட இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க உலகமே வேறு. ஒரு நிமிஷமும் அவங்களோட நண்பர்களோடு சேர்ந்து ஆடுறதும் பாடுறதும் சத்தம் போட்டு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே. அங்கே இருக்கிற மண்ணை வச்சு அவங்க வீடு கட்டுவாங்க. அங்கே இருக்கிற அந்த கிளிஞ்சலுக்கெல்லாம் பொறுக்கி அந்த ஷெல்ஸ் எல்லாம் வச்சு அதில் ஊதி பார்ப்பாங்க. அப்புறம் காஞ்சி போன இலையில் அவங்க போட் விட்டு விளையாடுவாங்க. அப்போ அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு, அதுதான் அவங்க முகத்தில் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் விளையாட்டு தான். அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த டென்ஷனுமே கிடையாது. அந்த டென்ஷன் எல்லாமே வளர்ந்துட்ட அப்புறம்தான். வளர்ந்தவங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு கவலையும் இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நீச்சலும் தெரியாது. அவங்களுக்கு வலையை போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிடிக்க தெரியாது. உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் முத்து எடுக்க தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனால் வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்குள்ளே மூழ்கி முத்து எடுப்பாங்க. அப்புறம் கப்பலில் போய் அதில் வணிகம் செஞ்சு பணம் சம்பாதிக்க பார்ப்பாங்க. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அது பத்தாது. சம்பாரித்த பணத்தையும் சேமித்து வச்சுட்டுருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் போய் இதில் எவ்வளோ பணம் வரும், இதை வச்சு நம்ம எப்படி இன்னும் நிறையா சம்பாதிக்கலான்ற அறிவுலாம் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி வலையை போட்டு எதையும் பிடிக்கவும் தெரியாது. அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கஷ்டத்தை பற்றியும் கூட தெரியாது. அதுக்காக போராடணுன்ற கவலையும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கைன்ற அந்த அலையில் எதிர்த்து போராடி கஷ்டப்பட்டு விளையாடின்னு இருக்கும்போது இந்த குழந்தைங்க கடற்கரையில் நிம்மதியாக அந்த குழந்தை பருவத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போது இவங்க தான் அங்கே விளையாடுறாங்கன்னு இல்லை, இவங்க கூட சேர்ந்து அந்த கடலும் கூட சேர்ந்து இவங்களோட விளையாடும். அந்த அலைங்களே பார்த்தா அதோட சத்தம் இவங்களுடைய அந்த கத்துற சத்தத்தோட சந்தோஷத்தோடைய அந்த சிரிப்போடு சேர்ந்து கலந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சத்தமும் பார்த்திங்கன்னா கடலும் சேர்ந்து குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு அந்த அலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அலைகள் அவங்க அம்மாவுடைய தாலாட்டு மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு கடல்லாம் பயம். ஏன்னா அதில் இருக்கிற புயல்லாம் பயம். ஏன்னா அதில் ஆபத்து இருக்குது, அது மரணத்தையும் உண்டாக்கும் அப்படின்ற எண்ணம்லாம் பெரியவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க அந்த உலகத்தை அந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க. இப்போ போகிற கப்பல் கரையும் சேரலாம், நடுவில் மூழ்கியும் அது மரணத்தை கொண்டு வரலாம். ஆனால் குழந்தைங்கள கடற்கரையில் இருக்காங்க, அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. அந்த அலையும் அவங்களுக்கு தோழர் தான், மேலே இருக்கிற வானமும் அவங்களுக்கு பாதுகாப்பு தான், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க நண்பர் தான். அதனால் அவங்க அந்த குழந்தைத்தனமான விளையாட்டில் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக எளிமையாக விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத இங்கே ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஆன் த ஷோர் ஆஃப் என்லெஸ் வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் மீட். அதாவது கடற்கரையில் தான் குழந்தைங்களாம் ஒருத்தர் பார்ப்பாங்க. The infinite sky is motionless overhead. மேலே இருக்கிற பறந்து விரிஞ்ச வானம் எந்த வித அசைவும் இல்லாமல் அவங்க தலைக்கு மேலே இருக்குது. அதாவது மேகங்கள் நகர்ந்துன்னு இருக்கும், ஆனால் தலைக்கு மேலே எப்போதுமே நமக்கு ஒரு வானம் இருக்கும். அண்ட் த ரெஸ்ட்லெஸ் வாட்டர் இஸ் பாய்ஸ்ட்ரஸ். ஆனால் அதே பக்கத்தில் இருக்கிற அந்த கடல் எப்படின்னா அலைகள் அப்படியே கரை மேலே மோதி மோதி போய்கிட்டே இருக்கும். ஓய்வில்லாத அலைகள் கரையை நோக்கி வரும். ஆன் த சீஷோர் ஆஃப் என்லெஸ் வேர்ல்ட்ஸ் த சில்ட்ரன் மீட் வித் ஷவுட்ஸ் அண்ட் டான்ஸஸ். இங்கே குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமாக வருவாங்க, அப்படியே சந்தோஷமாக ஆடுவாங்க. சந்தோஷத்தில் ஒவ்வொன்று கத்திக்கிட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. They build their houses with sand and they play with empty shells. அங்கே இருக்கிற மணலை வச்சு அவங்களோட வீடை அவங்க கட்டுவாங்க. அங்கே இருக்கிற எம்டி ஷெல்ஸை வச்சு அவங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. With withered leaves they weave their boats and smilingly float them on the vast deep. அங்கே இருந்த காஞ்ச இலைங்கள்லாம் வச்சு அவங்களோட போட்டை செஞ்சு அவங்க அந்த தண்ணியில் விட்டு விளையாடுவாங்க. Children have they play on the seashore of worlds. அந்த கடற்கரையில் அவங்களுக்கு வேண்டிய எல்லா விளையாட்டுமே குழந்தைங்க சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க.
தே நோ நாட் ஹவு டு ஸ்விம், இந்த குழந்தைங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. தே நோ நாட் ஹவு டு காஸ்ட் நெஸ்ட், இந்த குழந்தைங்களுக்கு வலையை விரித்து அவங்களுக்கு வேண்டியதை பிடிக்க தெரியாது. பேர்ல் ஃபிஷர்ஸ் டை ஃபார் பேர்ல்ஸ், இப்போ வந்து முத்து எடுக்கிறவங்க கடலுக்குள்ளே மூழ்கி முத்து எடுக்க போவாங்க. மர்ச்சன்ட்ஸ் சேல் இன் தி ஷிப்ஸ், அதே வியாபாரிங்க வந்து கப்பலில் வந்து அந்த கடலில் பயணம் பண்ணுவாங்க. while children gather pebbles and scatter them again, இப்போ இந்த மாதிரி முத்து எடுக்கிறவங்களாகட்டும் இல்லை வந்து இந்த வியாபாரிங்களாகட்டும் அவங்க பணம் ஈட்டுறதுக்காகவும் பொருள் சேர்க்கறதுக்காக தான் அவங்க அந்த கடலை நோக்கி வராங்க. ஆனால் இந்த குழந்தைங்க அங்கே ஏன் வராங்கன்னா அங்கே இருக்கிற கூட அந்த கூழாங்கலெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்து சேர்க்கறதுக்கு தான். சேர்த்து வச்சு என்ன செய்வாங்கன்னா பெரியவங்கள மாதிரி அந்த பணத்தை அப்படியே எடுத்து வச்சுப்பாங்களே பெரியவங்களாம். எவ்வளோ பணம் வந்தாலும் இன்னும் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் எவ்வளோ கூழாங்கல் அவங்க சேர்க்குறாங்களோ திரும்பி அந்த கூழாங்கலை அங்கேயே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. தே சீக் நாட் ஃபார் ஹிடன் ட்ரெஷர்ஸ், தே நோ நாட் ஹவு டு காஸ்ட் நெஸ்ட். ஏன்னா வந்து எந்த வித ஒளிச்சு வச்சுருக்கிற ஒரு புதையலை தேடுறதுக்கோ இல்லை பணத்தை தேடுறதுக்கோ இல்லை பொருளை தேடுறதுக்கோ அவங்க அங்கே வரல. அவங்களுக்கு வலையை போட்டு எதையுமே பிடிக்க தெரியாது. The sea surges up with laughter and pale gleams the smile of the sea beach. கடலும் சேர்ந்து இந்த குழந்தைங்களோடு சேர்ந்து ஆரவாரத்தோடு சந்தோஷமாக இருக்கும். டெத் டீலிங் வேவ்ஸ் சிங் மீனிங்லெஸ் பேலட்ஸ் டு த சில்ட்ரன், அதாவது மரணத்தை கொடுக்கக்கூடிய அலைகள் கூட இந்த குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு வார்த்தையே இல்லாத ஒரு பேலடாக பாடிக்கிட்டு இருக்கும். ஈவன் லைக் அ மதர் வைல் ராக்கிங் ஹர் பேபிஸ் கரைடல், இந்த கடல் எப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கெலாம் அவங்க அம்மா வந்து அவங்கள தொட்டில் போட்டு பாடல் பாடும்போது தாலாட்டு பாடும்போது எப்படி இருக்குமோ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அவ்வளோ அமைதியும் அவ்வளோ மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய இடமா தான் இந்த குழந்தைங்களுக்கு அந்த கடல் இருக்குது. The sleep plays with the children and pale gleams the smile of the sea beach. இந்த கடல் வந்து அந்த குழந்தைங்களோட அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுடைய புன்னகையோடு சேர்ந்து அதோடைய சிரிப்பையும் சேர்த்து அந்த பசங்களுக்கு சந்தோஷத்தை தர இடமா அந்த கடல் இருக்குது. ஆன் த seashore of endless worlds children meet, எல்லா குழந்தைங்களும் அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. Tempest roams in the pathless sky, ships get wrecked in the trackless water, death is abroad and children play. அதாவது இந்த கடல் எப்படின்னா அதில் மட்டும் ஒரு புயல் வந்ததுன்னா அதில் போகிற கப்பலெல்லாம் வந்து மூழ்கிடும். எல்லாருக்குமே மரணம் தான், மரணத்தை தரக்கூடிய ஒரு அபாயம் அங்கே இருக்குது. ஆனால் எந்த குழந்தைங்க அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, சந்தோஷமாக விளையாடின்னு இருப்பாங்க. ஆன் த seashore of endless worlds is a great meeting of children. ஏன்னா இந்த இடத்துல தான் குழந்தைங்கள்லாம் ஒன்றோட ஒன்று சந்தோஷமாக பார்த்து ஒன்றோட ஒன்று விளையாடி அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடமா அதை வந்து அவங்க அமைச்சிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.